28% வாக்குகளை வைத்துள்ள திமுகவுக்கு 180 தொகுதிகளாம், 24% ஓட்டுகள் உள்ள தலித் கட்சிக்கு 10 சீட்டு கூட கிடையாதாம். கொடுக்கிற சீட்டிலும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டுமா. எங்களுக்கும் தன்மானமாக இருக்குதுங்க. நாங்கள் வெளியேறினா கூட்டணியே பனாலாகிறோம். கொந்தளிக்கும் திருமாவளவன் ஆதரவாளர்கள். தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் தற்போது தொகுதி பங்கீடு குறித்த விவாதங்கள் சூடு பிடித்துள்ள நிலையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எதிர்கொள்ளும் அரசியல் நெருக்கடிகள் பெரும் பேசுபொருளாகின்றன. தமிழக அரசியலில் திமுக அரசு தொடர்ந்து தலித் சமூகத்தின் வாக்குகளை தக்க வைக்க விரும்பினாலும், அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக விளங்கும் திருமாவளவனை தகுந்த அங்கீகாரத்துடன் நடத்த மறுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தற்போது தலித் மக்கள் மத்தியில், குறிப்பாக விசிக தரப்பில் 10 தொகுதிகள் கோரப்பட்ட நிலையில், திமுக தலைமையோ அதனை 5 அல்லது 6 இடங்களாக குறைக்க பார்ப்பது திருமாவளவனை அரசியல் ரீதியாக ஒடுக்கும் முயற்சியாகவே பலரும் பார்க்கப்படுகிறது. தற்போது திருமாவளவனை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போது அவர் ஆரம்பத்தில் அறிவாலயம் செல்ல மறுத்தது திமுகவின் அடக்குமுறைக்கு அவர் காட்டிய எதிர்ப்பாகவே கருதப்படுகிறது. ஒரு ரகசிய கருத்து கணிப்பில் தலித் இளைஞர்களின் வாக்குகள் தாவேகா தலைவர் விஜய் பக்கம் சாய்ந்து விட்டதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது திருமாவளவனின் அரசியல் வலிமையை குறைத்து மதிப்பிடுவதற்கும் அவருக்கு குறைந்த தொகுதியில் ஒதுக்குவதற்கும் திமுக கையாளும் ஒரு யுக்தி என்று அரசியல் விமர்சகர்களால் சுட்டிக்காட்டுகின்றனர். உங்களுக்கு இவ்வளவுதான் என்று அவரை மட்டம் தட்டும் போக்கு திமுக கூட்டணியில் தற்போது நிலவுவதாக கூறப்படுகிறது. தமிழக மக்கள் தொகையில் சுமார் 24% உள்ள தலித் சமூகத்தின் ஒருமித்த தலைவராக திருமாவளவன் உருவெடுத்துள்ளார். அந்த சமூகத்தை ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக ஒருங்கிணைத்த பெருமை திருமாவளவனையே சாரும். திருமாவளவனுக்கு சுமார் 7 முதல் 8% வாக்கு வங்கி உறுதியாக இருக்கும் நிலையில், வெறும் 28% வாக்குகளை வைத்துள்ள திமுக 180 தொகுதிகளில் போட்டியிட நினைப்பதும், தனக்கு கீழ் பாதியாக உள்ள விசிகவிற்கு 10 தொகுதிகளை கூட ஒதுக்க மறுப்பதும் மிகப்பெரிய அரசியல் அநீதியாக பார்க்கப்படுகிறது. விசிகவினரால் தற்போது திமுக கூட்டணியில் இணக்கமாக செயல்பட்டாலும், உரிமைக்காக குரல் எழுப்பும் போது திருமாவளவன் வஞ்சிக்கப்படுவதாக விசிக தொண்டர்கள் தற்போது குமுறுகின்றனர். மதச்சார்பின்மை என்ற ஒற்றை ஆயுதத்தை காட்டி பாஜக மற்றும் பாமகவை எதிரியாக சித்தரித்து விசிகவை திமுக தன்னுடைய கட்டி போட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் திமுகவின் குடும்ப அரசியலும் நிதி விவகாரங்களும் செழிக்கும் வேளையில், கூட்டணியில் உள்ள தலித் இயக்கத்தின் நியாயமான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. கொள்ளையில் பங்கு கேட்கவில்லை, நாங்கள் எங்களுக்குரிய அரசியல் உரிமையை திருமாவளவன் கேட்கிறார் என்ற வாதம் தற்போது விசிகவினரால் வலுவாக முன்வைக்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் தற்போதுள்ள இழுபறி நிலையில் திருமாவளவன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்லி திமுக தலைமை கட்டாயப்படுத்துவதாக தெரிகிறது. கட்சியின் தனித்துவத்தை காக்க பானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற விசிக நிலைப்பாட்டை சிதைக்க திமுக முயல்கிறது. ஒருவேளை விசிக தனது சின்னத்தில் அதிக இடங்களில் வென்றால் அது பின்னாளில் தங்களுக்கு போட்டியாக மாறும் என்ற அச்சம் திமுகவுக்கு உள்ளது. இதன் காரணமாகவே தான் திருமாவளவனை தனது சின்னத்திற்குள் முடக்கி அவரது அரசியல் வளர்ச்சியை சீர்குலைக்க திமுக திட்டமிட்டு வருவதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருதுகின்றனர். ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் திருமாவளவன் ஒரு தர்மச்சங்கடமான சூழ்நிலையில் தற்போது சிக்கியுள்ளார். அதாவது கொள்கைக்காக திமுகவுடன் நீடிப்பதா அல்லது தனது சமூகத்தின் உரிமைகளுக்காகவும் கட்சி வளர்ச்சிக்காகவும் மாற்றுப்பாதை தேர்ந்தெடுப்பதா என்ற ஒரு இக்கட்டான நிலையில் அவர் உள்ளார். 2026 தேர்தலில் திருமாவளவனுக்கு திமுக அளிக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் அவர் எடுக்கப் போகும் முடிவு தமிழக தலித் அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமையும். தனித்து நின்றால் மட்டுமே தனது உண்மையான பலத்தை நிரூபிக்க முடியும் என்ற சூழலில் திருமாவளவன் என்ன செய்யப் போகிறார் என்பதை தலித் மக்கள் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது தற்பொழுது.